வணக்கம். அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் நேரில் விசாரணை செய்திருக்கிறார். அதாவது இணை இயக்குனர் பஞ்சாபி கேசன் ஆய்வு செய்து வந்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறை சார்பாக 3 நாட்களில் இவ்விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அவர் ஆசிரியர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல் ஆசிரியர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த விதமான போராட்டமும் பிரச்சனையும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திருக்கிறார். அதாவது சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக அப்படி என்கின்ற சொல்லக்கூடியவர் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு நிகழ்ச்சியில் அண்மையில் இந்த பள்ளியில் நடத்தினார். அவர் பேசும்பொழுது மாற்றுத்திறனாளிகளை குறித்துமே மாற்றுத்திறனாளியாக பிறக்க முன்ஜென்மம் பாவம் செய்வதாக இது போன்ற வார்த்தைகளால் கூறி பேசியிருந்தார். இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே போல இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாணவர் சங்க அமைப்புகள் எல்லாமே காலை முதல் இந்த பள்ளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் எதிரொலியாக அதே போல் பள்ளி கல்வித்துறையும் இந்த பள்ளிக்கு வந்திருந்தார். அவரும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார். அதே போல் இதன் எதிரொலியாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியமே மாற்றப்பட்டார். அதனை அடுத்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த நிமிடமே. அதன் எதிரொலியாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் நேரில் விசாரணை செய்திருக்கிறார். ஆனால் இந்த இணை இயக்குனர் அறிவுறுத்ததை எப்படி ஆசிரியர்கள் என்பது கையாள போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் வழக்கம் போல இந்த பள்ளியில் 4 மணி அளவில் பள்ளி மாணவிகளை வெளியே அனுப்புவார்கள். அதாவது பள்ளி நேரம் முடிந்து அவர்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள். அதே போல் அவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாணவர்களை கண்காணித்து பள்ளியில் இருக்கிறவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல் தற்பொழுது ஸ்பெஷல் கிளாஸ் என்பது நடைபெற்றிருக்கிறது. அதே போல் ஆசிரியர்கள் என்பவர்கள் எல்லாமே பள்ளியில் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. மாணவிகளை மட்டும் அனுப்பியிருக்கிறார்கள். இது இனிமேல் இணை இயக்குனர் அறிவுறுத்தலுக்கு பிறகு ஆசிரியர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இணை இயக்குனர் அதாவது பள்ளி கல்வித்துறை சார்பாக 3 நாட்களில் அறிக்கையை தாக்கல் செய்ய போவதாக அவர்கள் ஆசிரியர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இனிமேல் ஆசிரியர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த பள்ளியில் தற்பொழுது நிமிடம் வரை ஆசிரியர்கள் என்பது இங்கே இருக்கிறார்கள். இதன் பிறகுதான் முழுமையான விவரம் என்ன தெரிய வரும். அடுத்த கட்டமாக போராட்டம் நடைபெறப் போகிறதா, இல்லை பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியபடி இவர்கள் சமரசம் செய்ய போகிறார்களா என்பது முழுமையான விவரம் அடுத்த நிமிடம் தான் நமக்கு தெரிய வரும். ஆபிரகாம்.